சூப்பர் எல் நினோ அலர்ட், பெரும் நெருக்கடி நோக்கி. 2026 ஜூலை மாதத்துக்குள் எல் நினோ நிகழ்வு தொடங்கிவிடும் என்று அமெரிக்காவின் கடல்சார் வளிமண்டல அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பொதுவாக புவி நடுக்கோட்டை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் சராசரிக்கும் அதிகமான வெப்பம் நிலவும் போது எல் நினோ ஏற்படும். கடந்த சில நாட்களாக பசிபிக்கின் வெப்பநிலை அதிகரிப்பு மிக அதிகமாக இருப்பதாகவும், பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பல நூறு மீட்டர்கள் கீழே கெல்வின் அலை என்கிற அதிவெப்ப நீரோட்டம் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது. இது சூப்பர் எல் நினோ எனப்படும் தீவிர எல் நினோவை உருவாக்கும் என்று அறிவியலாளர்கள் கணித்திருக்கிறார்கள். கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இதன் தாக்கம் தீவிரமாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த எல் நினோ நிகழ்வு எப்படிப்பட்ட பின்னணியில் வரப்போகிறது என்பதை துல்லியமாக கவனிக்க வேண்டும். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர், ஈரான் மீதான அமெரிக்காவின் போர், உலகின் மிக முக்கியமான ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கும் தடுமாற்றம் ஆகியவை கண்ணுக்கு தெரியாமல் நம் அன்றாட வாழ்க்கையை ஏற்கனவே மாற்றியமைத்து வருகின்றன. இந்தியா உள்பட உலகெங்கும் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. மிக மோசமான ஆற்றல் சிக்கலில் இந்த உலகம் இருக்கிறது என சர்வதேச ஆற்றல் அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. இதனால் உலகமெங்கும் வேதி உரங்களின் விலை அதிகரித்திருக்கிறது. உலகம் முழுவதும் பல வளர்ந்த நாடுகள் 3ஆம் உலக நாடுகளுக்கு தரும் நிதி உதவியை நிறுத்தியுள்ளன. பொருளாதார மந்தநிலை உருவாவதற்கான சாத்தியம் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். உலக நாடுகள் பலவும் வரவிருக்கும் பொருளாதார சிக்கலை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட சிக்கலான புவி அரசியல் சூழலில் வரவிருக்கும் சூப்பர் எல் நினோ பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். 1970 கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஆடம் டூஸ் பன்முக நெருக்கடி என்கிற பதத்தை அறிமுகப்படுத்தினார். தனிப்பட்ட பல நெருக்கடிகள் ஒரே நேரத்தில் சமூகத்தை பாதிப்பதை இவர் பன்முக நெருக்கடி என்று குறிப்பிடுகிறார். பன்முக நெருக்கடி இருக்கும்போது வெவ்வேறு இடங்களில் இருக்கும் பல தனிப்பட்ட சிக்கல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கூட்டு பாதிப்பால் பல மடங்காக பெருகும். எல் நினோவின் வருகை அப்படிப்பட்ட ஒரு பன்முக நெருக்கடியையே தோற்றுவிக்கும் என்று வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் களமாக பெரும்பாலான வல்லுநர்கள் வேளாண் துறையையே சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆற்றல் நெருக்கடியால் அதிகரிக்கும் எரிபொருள் செலவு விவசாயத்தை மறைமுகமாக பாதித்து வருகிறது. எல் நினோவால் வரக்கூடிய வறட்சியும் நிலத்தடி நீர் தட்டுப்பாடும் நீராதாரங்களை சிக்கலானவையாக மாற்றும். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் விவசாயத்துக்கு தேவையான வேதி உரங்கள், எரிபொருள்கள் போன்றவற்றின் விநியோக சங்கிலி ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை நாளைக்கே திறக்கப்பட்டாலும் விநியோக சங்கிலி பழைய நிலைக்கு திரும்ப நெடுங்காலம் ஆகும் என கிறிஸ்டோபர் காலின்ஸ், தாமஸ் ஹோமர் டிக்சன் ஆகிய ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விவசாயத்துறை ஒரே நேரத்தில் 3 பிரச்சனைகளின் பின்னி பிணைந்த பெருவடிவத்தை எதிர்கொள்ள இருப்பதாக விவசாய பொருளாதார வல்லுநர் ஓல்ஃப்ராம் ஷ்லேங்கர் எச்சரிக்கிறார். போர் சூழல் காரணமாக எரிபொருள், உரங்கள் போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கும் விலை உயர்வு, காலநிலை மாற்றத்தின் அதிர்ச்சியூட்டும் தாக்கம், சேமிப்பில் போதுமான தானியங்கள் இல்லாததால் வரவிருக்கும் சிக்கல் ஆகியவற்றை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இவை உலகம் முழுவதுமே பிரச்சனையை ஏற்படுத்தாது என்றும், ஒரு சில பகுதிகளில் ஏற்படும் தீவிர உள்ளூர் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்றும் அவர் சொல்கிறார். இந்த இடத்தில்தான் நவீன புவிசார் அரசியலின் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் கவனிக்க வேண்டும். உலகளாவிய பிரச்சனை வரும்போதே நாடுகள் அதை ஒற்றுமையாக எதிர்கொள்வதில்லை. தத்தம் எல்லைக்கு உள்பட்ட மக்களின் நலனை, தேச நலனை மட்டுமே முன்வைத்து முடிவுகளை எடுக்கின்றன. எல்லைகளை மூடிவிட்டு பாதுகாப்பாக உள்ளே அமர்ந்து கொள்கின்றன. உலகளாவிய ஒத்துழைப்பையும் சமூக நீதியையும் உறுதி செய்ய வேண்டிய ஐநா அவை சிறிது சிறிதாக வலுவிழந்து வருகிறது. ஒவ்வொரு விநியோக சங்கிலியையும் பலம் பொருந்திய நாடுகள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றன. ஆகவே உள்ளூர் பிரச்சனைகளாகவே இருந்தாலும் அவற்றை சீரமைப்பதற்கான உலகளாவிய உதவியோ ஒத்துழைப்போ கிடைப்பது கடினம். குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளில் பிற நாடுகளுக்கு உதவ வளர்ந்த நாடுகள் தயாராக இல்லை. சூப்பர் எல் நினோ, போர் சூழல், அதிகரித்து வரும் பணவீக்கம், ஆற்றல் தட்டுப்பாடு, சமநிலையற்ற புவி அரசியல் ஆகியவற்றை முன்வைத்து காரணிகளின் பெரும் புயல் உருவாகியிருக்கிறது என்று இக்காலகட்டத்தை வர்ணிக்கிறார் ஆராய்ச்சியாளர் லாரி லேபன். சமூக பாதிப்புக்கான எல்லா காரணங்களும் அடுக்கடுக்காக உயர்கின்றன என்றும், இதனால் வறுமை அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு, விவசாய உற்பத்தியில் வீழ்ச்சி, உள்நாட்டு கலவரங்கள் அல்லது வன்முறை சம்பவங்கள், கடன் சுமை போன்றவை அதிகரிக்கலாம் என்றும் சொல்கிறார். காரணிகளின் பெரும் புயல் வீசும் போது பாதிப்பு மோசமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்.
ஒவ்வொரு பகுதியிலும் துல்லியமாக என்னவெல்லாம் நடக்கலாம் என்பது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். எல்னினோ ஆண்டுகளில் இந்தியாவின் கிராமப்புற பகுதிகளில் ஏற்படும் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றல் அதிகரிக்கிறது என்கிறார் காலநிலை பேராசிரியர் விமல் மிஸ்ரா. எல்னினோ மட்டும் இருந்தாலே இந்த பாதிப்பு வரும் என்றால் வேளாண்மையை வீழ்த்தும் மற்ற காரணிகளும் பணவீக்கமும் சேர்ந்து கொண்டால் பாதிப்பு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். பொதுவாக காலநிலை மாற்றம் அச்சுறுத்தல்களை பன்மடங்காக்கும் அம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே ஒரு சமூகத்தில் இருக்கும் அச்சுறுத்தல்கள் அல்லது ஆபத்துகளை காலநிலை மாற்றம் பன்மடங்கு பெருக்கும். அது இம்முறை நிகழக்கூடும். இது போன்ற பன்முக நெருக்கடிகளை நாம் வழக்கமான செயல்முறைகளை கொண்டு எதிர்கொள்ள முடியாது. வேளாண் துறை, வருவாய்த்துறை, நீதித்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, நீர்வளத்துறை போன்ற தனித்தனி துறைகளின் பிரச்சனைகளாக இதை பார்க்கும்போது தீர்வுகளும் சிதறுண்டவையாகத்தான் இருக்கும். முழுமையான தீர்வை நோக்கி நகர வேண்டுமானால் வெளியுறவுத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். காலநிலை நெருக்கடியில் உலகம் இருக்கும்போது போர் வேண்டாம் என்கிற முடிவுக்கு உலக நாடுகள் வந்தாக வேண்டும். ஐநா அவையின் அதிகாரத்தை பலப்படுத்தும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த பன்முக நெருக்கடி மனித இனம் முழுவதையும் பாதிக்கலாம். ஆனால் அதை எதிர்கொள்ளும் வலு எல்லா நாடுகளுக்கும் இருக்காது. பலம் படைத்த, பணம் படைத்த நாடுகள் பிற நாடுகளுக்கு உதவி செய்தால் மட்டுமே தப்பி பிழைக்க முடியும். மக்களிடமும் தீர்வுகளை தருவதாக சொல்லிக் கொள்ளும் பெரு நிறுவனங்களிடமும் பொறுப்பை கொடுக்காமல் அரசுகள் அக்கறையோடு செயல்பட வேண்டும். அதுவே இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள சிறந்த வழி.